கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாதபடி நம்மளுக்குள் இருந்து செயல்படுகிற காரியம் கவனிங்க. நம்பர் 1, அகந்தை. அகந்தை என்றால் என்ன? நான் தான் பெரியவன், என்னால் தான் எல்லாம் ஆகும் என்று சொல்வது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்ப நம்மளுக்குள்ள பெருமை இருக்கக்கூடாதுங்க. நம்பர் 2, கோபம். கோபம் எல்லாருக்குள்ள இருக்கும், ஆனாலும் அதை அடக்க முடியவில்லை என்றால் அது அவனை அழித்துவிடும். மிஞ்சிய கோபம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீர்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. கெட்ட வார்த்தை ஒன்று நம்ம வாயிலிருந்து வரக்கூடாதுங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். அடுத்து பொறாமை. அவர்கள் இப்படி இருக்கிறாங்களே, நாம் இப்படி இருக்க முடியலே, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பொறாமை அமைதியும் சமாதானத்தையும் கொளுத்திவிடும். பொறாமை என்றால் எலும்புருகி என்பதாக வேதம் சொல்லுகிறது. அடுத்து மன்னிப்பு. மன்னிப்பு இல்லை என்றால் அமைதி இருக்காதுங்க. இவருடைய தப்பிதுகளை நம்ம மன்னிக்காவிட்டா பரமபிதா தான் நம்மளுடைய தப்பிதுகளை மன்னிக்க மாட்டாருங்க. மன்னிப்பு கஷ்டம்தான், ஆனால் அதில் அமைதி இருக்குங்க. யார் மீது கோபம் இருந்தால் இன்னைக்கு மன்னித்து விடுங்க. தேவன் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அடுத்து நடிப்பு. இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஒருவன் வெளியில் பக்தியா இருப்பான், ஆனால் அவன் உள்ளத்திற்குள் தேவ பக்தி இருக்காது. இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். மாயமான காரனை விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போ என்பதாக. அடுத்து பிறரை விமர்சிப்பது. இது தேவன் வெறுக்கிற காரியம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் வேதம் சொல்கிறது. நீங்கள் பிறரை அவதூறுமாய் கேவலமாய் பேசுறேன்னு சொன்னால் அவன் யார் என்றால் அவனையும் தேவன் படைத்தார். அடுத்து உங்கள் இருதயம் மாற வேண்டும். நீங்கள் உங்களை மாற்ற முடியாமல் போனாலும் ஆனால் தேவன் உங்களை மாற்ற முடியும் இல்ல. அதனால இன்றைக்கு ஜெபியுங்க. கர்த்தாவே, என் இருதயத்தை சுத்தம் செய்யும். எனக்குள் இருக்கக்கூடாத குணம் இன்றைக்கே என்னை விட்டு நீக்கிவிடும். என்னை பரிசுத்த ஆவினால் நிரப்பும் என்று சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவினால ஆண்டவர் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.